யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நாம் ஏற்கனவே சொல்லி வைத்துவிட்டு பிறந்ததல்ல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே நாம் கேட்காமலே கிடைத்த ஒரு பாக்கியம்தான். பிறக்கும் போது தீங்குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். பிறக்கும் போது தீங்குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய். இனி இறக்கும் போது இந்த பேரு நிலைக்கும் வாழ்வு தருவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். மாணவிகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல செய்தியை சொன்னார்கள். இறைவன் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே. நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள், நான் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி செய்கின்றான். மாணவிகளுடைய ஒவ்வொரு பேச்சும் என் பாடலுக்கு தலைப்பு எடுத்து கொடுத்தது போல் இருந்தது. காரணம், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். பூமி வானம் மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலங்களையும் திருத்தமாக அமைத்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கே மாண்பு தன்னை குவித்தாய். வரம்பு மீறிடாமல் காப்பதற்கு வேதத்தையும் கொடுத்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும். நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நபிநாத வழியில் எம்மை நடத்தி கருணை மழை பொழிவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ள